ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி அவர்கள் அந்த அலௌகிக அனுபவத்தினை பிரம்மா பாபாவுடன், சிவ பாபாவுடன், மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு விசேஷமான மகானாத்மா பற்றி பார்க்க போகின்றோம். நமக்கு நெருக்கமானவர். அவர் யார் என்றால் பிரம்மா குமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி. நிர்மல் சாந்தாஜி யார் அப்படின்றால் நம்ம யக்கினத்தினுடைய முக்கியமான தலைவர் யாரு? சிவபாபா. அதுக்கு பிறகு யாரு அப்படின்றால் பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுடைய லௌகீக மகள் தான் நிர்மல் சாந்தா. இவர் இப்ப இன்னைக்கு 13வது நினைவு நாள் 15 மார்ச் 2013 சரீர விட்டுட்டார் தாதி நிர்மல் சாந்த் அவர்கள். இவர் ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தினுடைய நிர்வாகியில் ஒருவராக இருந்தார். அதாவது கிழக்கு மண்டல சேவை கேந்திரத்தினுடைய பொறுப்பு நிர்வாகி ஆவார். இவர் எங்க சேவை செய்தார் அப்படின்றால் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த தலைமையகமான அந்த சேவை செய்தார், ஈஸ்வர சேவை. ஆனால் பிறகு அதை முடித்துவிட்டு அபுமலையில் இருக்கக்கூடிய பாண்டபால் அவர் சேவை செய்திருந்தார். நிர்மல் சாந்த் அவர்கள். இவரை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு விசேஷமான நாள். முழுமையாக அந்த விளக்கத்தோடு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவர் எப்படி வந்தார் இந்த யக்கியத்திற்கு அப்படின்று. ரொம்ப செல்லமாக இவர் மேல் பிரம்மா பாபா அன்பு வைத்திருப்பார். கடைசியில் அன்பாக இருந்து விலகி இருந்தார். அதனால்தான் பிரம்மா பாபாவை பற்றி அவர் குடும்பத்தினர்கள் கடைசியில சிவபாபா எப்படி அவர் உடம்புல வந்த பிறகு அவர்கள் என்ன நினைத்தார்கள் அப்படின்று நாம் பார்க்கலாம். அதாவது தான் செய்ய முடிவதையே பிறருக்கு சொல்ல பொருந்துமாக இருக்கும். அதாவது பிரம்மா பாபா சிவபாபாவிடமிருந்து ஆன்மீக ஆசை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் முழுமையாக. அதாவது சிவபாபாவுடைய அந்த திவ்ய அவதாரத்தை கேள்விப்பட்டு அளவிட முடியாத ஆசை பெறுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நாடெங்கிலும் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றவர்கள் காட்டிய ஈடுபாட்டின் அளவுக்கு பிரம்மா பாபாவுடைய குடும்பத்தார்கள் காட்டாதது ஏனோ ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை முயற்சி செய்யாமலே இழந்துவிடக் கூடாது என்பதில் பாபா கருத்துடன் இருந்தார். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அதாவது பிரம்மா பாபாவுடைய மனைவியும் சரி யசோதா அவர்கள், மருமகள் பிரிஜேந்திராஜி மிகவும் பக்தி சிரத்தை உள்ளவராக இருந்தார்கள். அதாவது பிரம்மா பாபாவுடன் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். அதுவா அதே போல தர்மத்தையொட்டி வாழ வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் வேறு யாரோ பிரவேசம் செய்து அவர் வாய் மூலமாக பேசுகிறார் என்பதில் அவர்களுக்கு கிஞ்சித்தும் சந்தேகம் வரவில்லை. அதனால் தான் பிரம்மா பாபாவுடைய வாய் மூலமாக கேட்ட அந்த வாக்குகளுடைய அந்த உன்னதமான அர்த்தத்தையும் அதன் மூலமாக காட்டக்கூடிய அந்த உன்னத மார்க்கத்தையும் உண்மையில அந்த தொனியில மிகுந்த ஒரு சத்திய வாக்கும் சரி, அதுல சக்தியும் இருந்தது. அதாவது முக்தியும் அளிக்க வல்லதாக இருந்தக்கூடியதாக உணர்ந்ததால் எல்லோரும் இந்த அருள் வாக்கு கண்டிப்பாக சத்தியமாக சிவ பரமாத்மாவுடையதுதான் அப்படின்று நினைத்தார்கள். இது வேறு யாருடையதும் அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள். அதனால்தான் அவர்கள் இருவரும் சரி பகவானுடைய வழிப்படி நடக்க சித்தமாயினார்கள். யாரு? யசோதா அவர்களும் மருமகளும் சரி. பிறகு அந்த ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதுபோல அன்றாடம் கேட்ட அந்த ஞான துளிகளை மனதில் இருத்தி தொடர்ந்து முயன்று வந்தார்கள். அது மட்டுமா, நற்குணங்களுடன் சரி பற்றற்று எப்படி வாழ வேண்டும் அவர்கள் முயன்றார்கள். இப்படியாக இவர்களுடைய முயற்சியிலும் சரி, இவர்களுடைய முன்னேற்றம் சரி திருப்தி அடைந்ததா அப்படின்று
தாதா அதாவது பிரம்மா பாபா இப்பொழுது தன்னுடைய கவனத்தை மகளின் பக்கம் திருப்பினார். பாருங்கள். இப்போ வந்து மகள் வந்து பார்க்கப் போகின்றார். அதாவது சிவபாபா, பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் பிரவேசம் ஆகும் முன்னரே திருமணம் ஆகிவிட்டிருந்தது. யாருக்கு? தாதி நிர்மல் சாந்தாவுக்கு. இப்பொழுது பிரம்மா பாபாவுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. அதனால மகளுக்கு திருமணம் செய்வித்தது தவறு செய்து விட்டதாக நினைத்தார் பிரம்மா பாபா. அதாவது பிரம்மச்சரியத்தை கொண்டு இல்லறம் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அப்பொழுது அறியாதிருந்ததாலும், செய்தது தவறுதான் என உணர்ந்ததாலும், தன்னுடைய மகளை தூய்மையான வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டியது தன்னுடைய கடமை என அறிந்து, முயன்று கடைசியில் தாதா இறையருளால் வெற்றியும் அடைந்தார். அதாவது சாதாரண மன வாழ்க்கையை விடுத்து, அந்த தூய ஆன்மீக வாழ்வை மேற்கொண்ட தாதாவுடைய மகள், அதாவது நம்ம பார்க்கின்றோம் அல்லவா? தாதி நிர்மல் சாந்தா அவர்களுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் இந்த வித்தியாலயத்தினுடைய கிழக்கு பிராந்திய தலைமையகமான கல்கத்தாவில் இயக்குனராக, டைரக்டராக சேவையில் ஈடுபட்டு வந்தார். அதாவது என்னுடைய லௌகீக தந்தை பிரம்மா பாபா சிவ பரமாத்மாவுடைய கருவியாவதற்கு முன்பு, அவருடைய வாழ்வு ஒரு ராயல் பரம்பரை போல் தாதி நிர்மலா சாந்தா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். என்னுடைய லௌகீக தந்தை அதாவது பிரம்மா பாபா சிவ பரமாத்மாவுடைய கருவியாவதற்கு முன்பாக, அவருடைய வாழ்வு எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு ராஜ வாழ்க்கை, அரச பரம்பரை போல இருந்தது. அது மட்டுமா, பிரம்மா பாபா ஆழ்ந்த பக்தி நிறைந்ததா இருந்தது. என்னுடைய மாமனார் வீட்டில் எந்த குறையும் எனக்கு இருக்கவில்லை. அதாவது திருமணத்திற்கு முன்பு நான் சுதந்திரமான, படோபடமான வாழ்வில் இருந்தேன். அதாவது பிரம்மா பாபா என்னை மிக அக்கறையோடு எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து வளர்த்தார். ஆனாலும் அவரைப் போன்று அந்த பூஜையில, அந்த பக்தியில எனக்கு அக்கறை இருக்கவில்லை. எனக்கு எந்தவித குறையும் கிடையாது. அதனால் தான் நான் எதற்காக பூஜை செய்ய வேண்டும் என நினைத்தேன். அப்போ பிரம்மா பாபா உடலில் சிவபாபா பிரவேசமான பிறகு இன்னொரு விதமான ஒரு அன்பையும் சரி, இன்னொரு அனுபவத்தையும் பிரம்மா பாபாவிடம் நான் பெற்றேன். அது மட்டுமா, இப்பொழுது முன்பு அனுபவித்த அன்பும் சரி, முன்பு அனுபவித்த அந்த கவனம் சரி, எனக்கு பிரம்மா பாபாவிடம் கிடைக்கவில்லை. காரணம், சிவபாபா உடம்புல வந்ததுக்கு காரணம். அதனால நான் அவரை அணுகியபோது முன்னை விட அன்பாகவும், இனிமையாகவும் பேசினார். ஆனால் இது ஒரு வேறுபட்டதாக இருந்தது எனக்கு. அப்போ பிரம்மா பாபா இப்பொழுது சிவபாபாவுடைய அந்த ஆன்மீக அன்பில் மிதந்து கொண்டிருந்தார். அவருக்கு உலகம் முழுவதுமே சரி தன் குடும்பமாகிவிட்டது. நாளாக, நாளாக முன்பைப் போல என் பெற்றோரிடம் என்னால் பேச முடியவில்லை. அதனால நான் அவர்களை சந்தித்த ஒவ்வொரு சமயம் சரி, ஞானத்தைப் பற்றியே உரைத்தார்கள். அது மட்டுமா, இது எனக்கு என்னவோ போலிருந்தது. அதாவது என்னுடைய நன்மையின் பொருட்டு இந்த அறிவுரை எனக்கு வழங்குகிறாள் என்பதை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். பிறகு நான் ஞானத்தின் வழி நடக்க வேண்டும் என்றும், இந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படின்று என்னை எச்சரித்தார்கள். பிறகு என்னுடைய பெற்றோர் இப்பொழுது எனக்கு வெகு தூரத்தில் இருப்பதாக உணர்ந்தேன். இதற்கு பிறகு நடந்தது ஒரு நிகழ்ச்சி என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அப்படின்று, அந்த விஷயத்தை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அப்படின்று, தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். இது நடந்த விஷயம் வந்து பாகிஸ்தான்ல. அப்போ ஒரு விழா நாளன்று என் தந்தை, அதாவது பிரம்மா பாபா என்னை விருந்துண்ண அழைத்தார். அங்கு இளம் பெண்கள் ஒரு கூட்டம் கூட்டமாக பாபாவிடமிருந்து ஞானத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு சாரார் எப்படி தெரியுமா இருந்தார்கள்? அங்கு நடந்த நடன நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு நடன நிகழ்ச்சி சாதாரணமாக தோன்றவே கிடையாது. அதனால அதன் அருகே சென்று கூர்ந்து நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்போ நடனம் எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய ஆட்டத்தின் பொழுது, அவர்களுடைய கால்களுடைய அசைவும் சரி, அவர்களுடைய முக சாயலும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அது மட்டுமா, நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். அதாவது பளிச்சென்று எனக்கு ஒரு உண்மை புரிந்தபடி,
அந்த இடத்தில் எனக்கு அனுபவமானது. அதாவது அங்க நடனமாடியவர்களுடைய முகத்தில் அப்படித்தான் இருந்தது. ததும்பிய அந்த தெய்வீக வசீகரமும் சரி, அவர்களுடைய முகத்தில் அந்த ஆழ்ந்த அமைதியும் சரி, அவர்களுடைய முகத்தில் அந்த ஆன்மீக போதையில் இருந்ததை நான் ஊர்ஜிதம் செய்தது, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்தேன். அதாவது இந்த உலகத்தை முற்றிலும் அவர்கள் மறந்த நிலையில் அவர்கள் அசைந்தாடினார்கள். அவர்கள் அனைவரும் எந்த காட்சியில் மூழ்கியிருந்தார்கள்? இந்த நிலையில் அவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் இணைந்து ஆட முடிகிறது? அப்படி என நான் வியப்பில் ஆழ்ந்து விட்டேன். அது மட்டுமா? அந்த நாட்டியத்தையே அந்த நடனமாடக்கூடிய நாட்டியத்தையே அவர்கள் தொழிலாக கொண்டவர்கள் கூட இத்தனை அற்புதமாக ஆடியிருக்க மாட்டார்கள். அப்போ அந்த முடிவு எனக்கு உருவாயிற்று அங்கே. இங்கு ஆடிக்கொண்டிருப்பவர்கள் நடனமாடி பழக்கம் உடையவர்களும் கிடையாது அவர்களுக்கு. அவர்கள் இந்த உலகை விட்டு, அதாவது சத்தியுகம் எண்ணக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அவர்கள், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரோடு ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்ற உண்மை எனக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த சமயத்தில் அவர்கள் வருங்காலத்தில் ஸ்தாபனைக்காக இருக்கின்ற அந்த பொற்காலம் எண்ணக்கூடிய சத்தியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற அந்த உண்மை எனக்கு புரிந்தது. இந்த மெய்மறந்த நிலையும் சரி, அந்த அற்புத காட்சியும் சரி, அவர்களுக்கு கடவுள் அருளியிருந்தார் அப்படி என அறிந்து கொண்டேன். அந்த சமயம் அந்த அறையில் தெய்வீக அருள் நிறைய பெற்றிருந்ததை நான் அனுபவம் செய்தேன். அதை நான் இப்பொழுது ஞாபகத்தில் கொண்டு வரும் பொழுது, அது முழுமையாக அந்த நாட்டியம் முடிந்தே விட்டது அப்படின்று அந்த நினைவுகளை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார் தாதி நிர்மலா சாந்த் அவர்கள். பிறகு உடனே அவர்கள் ஒருவரை அணுகி, அவருடைய அனுபவத்தை கூறுமாறு நான் கேள்வி கேட்டேன் அவரிடம். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என கண்டு கொண்டேன். பிறகு சற்று நேரத்திற்கு பிறகு மிக மிக மெல்லிய குரலில் நாளை கூறுகிறேன் அப்படின்று சொன்னார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்னை வெகுவாக பற்றி கொண்டது. அப்ப உடனே நான் பாபாவிடம் சென்று நான் வருவதற்காக நாளை கார் அனுப்பும்படி சொன்னேன். அப்போ பாபாவும் சொன்னார், சரி நாளை பார்க்கலாம் அப்படின்று சொன்னார். ஆனால் இந்த சமயத்துல பாபா கூற சொன்ன விதம் எனக்கு சரியாக படவில்லை. அதனால பிறகு பாபாவை மீண்டும் நான் கேள்வி கேட்டேன். அதற்கு பாபா சொன்னார், பிரம்மா பாபா, கார் அனுப்ப வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் நாளை என்ன நடக்கும் அப்படி என்று பிறகு பார்ப்போம் அப்படின்று பிரம்மா பாபா என்னிடம் சொன்னார். தன்னுடைய சொந்த மகளிடம் இப்படி சொன்னார் பாருங்கள். அதற்கு முன்னாடி சொன்ன அந்த அன்பு விதமா இருந்தது. எப்ப சிவபாபா பிரம்மா பாபாவோட உடம்புல வந்த பிறகும் பாருங்க, தன்னுடைய மகளை கூட மறந்து விட்டார். இப்படியாக என்னுடைய வாழ்வில ஏதேனும் ஒன்றை நான் கேட்டு பாபா அதற்கு இல்லை என்று கூறிய அனுபவம் எனக்கு ஒருபொழுதும் ஏற்பட்டது கிடையாது. அந்த மாதிரி நான் அவரிடம் வளர்ந்து வந்தேன், லௌகிகத்தில் இருக்கும் பொழுது. அதனால பாபாவுடைய இந்த பதில் என் மனதிற்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை. இதற்கு முன் பாபா என்னிடம் இவ்வாறு நடந்து கொண்டதே இல்லை. அதனால என்னுடைய அறியாமையுடைய காரணமாக பாபா என்னை பொருட்படுத்தவில்லை அப்படின்னு கருதி கொண்டேன். காரணம், பாபாவிடம் அந்த நட்சத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னாலும் எனக்காக அவர் கொண்டு வந்திருப்பார். அப்படிப்பட்ட பாபா, அதாவது என்னுடைய லௌகீக தந்தை, ஒரு கார் அனுப்பி வைப்பதற்கு இவ்வளவு தயங்குகிறார் அப்படின்று என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது? அங்கலாய்த்துக் கொண்டிருந்தது. அப்போ நான் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டேன். ஆனால் பாபா என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை காரில் அமர செய்து, தானே கார் ஓட்டி என்னுடைய மாமனார் வீட்டில் பத்திரமாக சேர்த்தார். பிறகு நான் காரை விட்டு இறங்கும் பொழுது பாபா என்னை சமாதானம் செய்வதாக நினைத்தேன். பிறகு பாபா, நீங்கள் நாளை கார் அனுப்பவில்லையேல் நான் வரப்போவதில்லை அப்படின்னு கடுமையாக சொன்னேன் பிரம்மா பாபாவிடம். அதற்கு பிரம்ம பாபா மெல்லிய குரலில், அதாவது புன்முறுவலுடன் இப்படி சொன்னார். இன்னும் மனதை விட்டு அகலாமல் இருக்கின்றது குழந்தாய். நாளை என்ன நடக்கும் அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொன்னார் எனக்கு. அதற்கு பதிலாக எது நடந்தாலும் சரி, நாளை பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு கூறிவிட்டு நான் வீட்டிற்குள் சென்று விட்டேன். அப்படின்று தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் பாகேஷில் நடந்த விஷயத்தை எப்படி அவர் அந்த அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக.
பிறகு நான் காரில் இருந்து இறங்கி வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டேன். நான் சென்று நேராக படுக்கை அறைக்கு சென்று படுத்தேன். அப்போ வெகு சீக்கிரத்திலேயே தூங்கி போய்விட்டேன். அப்போ இரவு மணி எப்ப தெரியுமா? 2 அல்லது 2:30 ஆகும். அப்ப திடீரென எழுந்து நான் அறை முழுவதும் வெகு பிரகாசமான ஒளி வெள்ளம் பரவியிருந்ததைக் கண்டேன். இந்த ஒளி விளக்கினுடைய வெளிச்சம் அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். அதாவது தூக்க மயக்கம் தெளிந்து நான் கூர்ந்து கவனித்தேன். அப்போ என்னுடைய எதிரில் ஒளி வெள்ளத்தின் நடுவே பாபா நின்றிருந்தார். இருந்தாலும் நிஜமாகவே பாபா தான் என் முன்னே இருக்கிறார் என்பதை நான் நம்ப மறுத்தேன். இப்படியாக மெல்ல மெல்ல பாபாவுடைய உருவம் மறைய ஆரம்பித்தது. பிறகு நான் மீண்டும் தூங்க ஆரம்பித்து விட்டேன். அன்று மாலை நான் பாபாவிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு வந்ததுதான் மனதில் அகலாமல் இருக்கின்றது. அதனால நான் கண்டது கனவுதான் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். பிறகு கண்ணயர்ந்த சிறிது நேரத்திற்குள்ளாகவே திரும்பவும் சரி அறையில் வெளிச்சம் பிரகாசமாக தெரிய ஆரம்பித்தது. இது கனவல்ல, உண்மைதான். அப்படி என்றாலும் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. என்னுடைய மனம் விழிப்படைந்திருந்தது. இப்படியாக மெல்ல கண்ணை திறந்து பார்த்தேன். அப்போ பாபா 3ஆம் முறையாக என்னுடைய கண்ணெதிரே இருப்பதைக் கண்டேன். இந்த முறை ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அருகில் நின்றிருந்தார். "குழந்தாய், எழுந்திரு, என்னை பார். இந்த உலகை உய்விக்கக்கூடிய கடமை உன்னுடையதாகும்." அதனால பாபாவுடைய இந்த இனிய குரல் எனக்கு தெளிவாக கேட்டது. ஆம், இவர் பாபாவுடைய குரல்தான் அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. அவருடைய வார்த்தைகள் அம்பு போல என்னுடைய இதயத்தில் பதித்தது. இப்படியாக ஒரே வினாடியில் என்னுடைய வியக்கத்தக்க அந்த மாறுதல் எனக்கு ஏற்பட்டது. அது மட்டுமா, எப்படி பாபா பகவான் உங்களுக்குள் இருப்பதை நான் இதுவரை அறியவில்லை. இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். அதனால இனி நான் உங்களுடைய உத்தரவுப்படி நடப்பேன் அப்படி என்று சொன்னேன். அதனால என்னுள் இனம் தெரியாத சக்தியும், என்னுள் இனம் தெரியாத அந்த பரவசம் நிறைந்தது. பிறகு காட்சி மறைந்து விட்டது. பிறகு மிக அமைதியுடன் மீண்டும் நான் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். இரவு முழுவதும் அந்த திவ்ய காட்சிகள் பலமுறை தோன்றிவிட்டது. பிறகு காலையில பாபாவை உடன் சென்று சந்திக்க விரும்பினேன். ஆனால் என்ன முயற்சித்தும் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்போ உடலில் இருந்த சக்தி எல்லாம் மறைந்து விட்டது போல தோன்றியது. நாளை நடப்பது பற்றி நாளை பார்ப்போம் அப்படி என்று பாபா கூறியது பலமுறை எனக்கு என்னுடைய காதுகளில் ஒலித்த வண்ணம் இருந்தது. பிறகு பாபா வருங்காலத்தை முன்பு அறிந்திருந்தார். முன்பு அவர் எனக்கு அளித்த அந்த ஞான கருத்துக்களை நினைவுக்கு மீண்டு கொண்டு வர நான் முயற்சித்தேன். அதற்கு முக்கியத்துவம் அளிக்காத தவறை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு தாதி நிர்மல் சாந்த் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார். பிறகு அன்று மாலையில் பாபா அவர்களை என்னை சந்திக்க வந்தார். அவர் என்னுடைய அறைக்கு வந்தவுடன் என்னுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிய துவங்கியது. பிறகு பாபா, என்னுடைய அறியாமையை மன்னித்து விடுங்கள். அதனால இப்பொழுது உங்களை அறிந்து கொண்டேன். இனி உங்கள் சொற்படி நடப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அன்று முதல் இன்று வரை சரி, அதாவது 15 மார்ச் 2013 வரை சரி, என்னுடைய வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்கிவிட்டது அப்படின்று இவ்வளவு நேரமாக அற்புதமாக தாதி நிர்மல் சாந்த் அவர்கள் நம்மிடம் அவர் எப்படி அந்த அனுபவம் ஏற்பட்டது, அவர் எப்படி அந்த அனுபவத்தை நம்ம சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில மிக குறுகிய காலத்துல பலருடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க மாறுதலை ஏற்படுத்திய பாபா சிறிது காலம் தனிமையில் இருக்க விரும்பினார். பிரம்ம பாபா அதனால தன்னுடைய குடும்பத்தினுடன் காஷ்மீருக்கு சென்று சிறிது காலம் ஏகாந்தத்தில் இருந்தார். அதாவது தனிமையில் இருந்தார். பிறகு அங்கிருந்து பாபா தினமும் எப்படி தெரியுமா செய்வாரு, தவறாமல் சத்சங்கத்திற்கு அந்த ஞான கருத்துக்கள் அடங்கிய கடிதத்தை அனுப்பி வந்தார். அப்போ சத்சங்கத்திற்கு வருபவர்கள் தினமும் அந்த கடிதத்தை படித்து அதில் உள்ள ஞான கருத்துக்களை பற்றி ஆழ்ந்த சிந்தனை செய்து வந்தார். அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள். அது மட்டுமா, அந்த புராணங்களில் குறிப்பிடப்பட்ட அந்த கோபிகைகள்
கோபியர்களை அந்த உண்மையில சத்சங்கத்திற்கு வருகின்ற அந்த ஆத்மாக்களை தான் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு அந்த விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால சத்சங்கத்திற்கு வருகின்ற அந்த ஆத்மாக்களை தான் குறிப்பிடப்படுகிறது புரிந்து கொண்டேன் பிறகு. அதனால பாபாவுடைய ஞானத்தினால் வாழ்க்கையினுடைய மெய்ப்பொருள் கண்டு சதா ஆனந்தத்தில் திகைத்தார்கள். பிறகு காஷ்மீரில் தனிமையில் அமர்ந்து பாபா, அதாவது சிவபெருமான் அளித்த ஞானத்தை பற்றி தீவிரமாக சிந்தித்து அதனுடைய உட்பொருளை அறிய முயற்சித்தார். அதாவது நான் என்பது அந்த ஒளி புள்ளியான ஆத்மாதான். அந்த ஆத்மாதான் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது, அதாவது முடிவெடுக்க செய்கிறது. அதனால இந்த உடலை நான் என்று நினைப்பது மாயை. இப்படி கருதினால் துன்பமே ஏற்படுகிறது. அதனால நான் சாசுவதமானவன். இந்த உடல் சார்ந்த ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டு என்னுடைய மனதை அந்த ஆத்ம உலகை நோக்கி செலுத்த வேண்டும். என்னுடைய எண்ணங்களை அமைதி கடலான சிவ பகவான் மீது நிலைநிறுத்த வேண்டும். அவருடைய திவ்ய குணங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்று உரைத்தார். இப்படியாக ஆழ்ந்த சிந்தனை மூலமாக சிறிது சிறிதாக அந்த ஞானத்தினுடைய பொருளை உணர்ந்த பிரம்மா பாபா நேரடியாகவும் சரி, கடிதங்கள் மூலமாகவும் சரி, பலருடன் தொடர்பு கொண்டு அந்த ஞானத்தை பரவ செய்தார் பிரம்மா பாபா. அது மட்டுமா, ஞான கருத்துக்களை தன்னுடைய வாழ்வில நடைமுறையில் கொண்டு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அதனால் தான் பகவானுடைய ஸ்ரீமத் படி நடந்து ஒரு ஒப்பற்ற அந்த உன்னத நிலை அடைந்த மிகுந்த முயற்சி செய்தார் பிரம்மா பாபா. அதனால்தான் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரம்மா பாபாவுடைய நம்முடைய தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதாவது நாங்கள் ஒரு முறை பாபாவுடன் குதிரை சவாரி செய்து அமர்நாத் யாத்திரை சென்றோம். அப்ப நடுவழியில பலத்த மழை பெய்தது. அதனால பல யாத்ரீகர்கள் திரும்பி விட்டார்கள். ஆனால் பாபா எந்த இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் அமர்நாத் சென்றடைந்தார். பிறகு பாபா சாதாரண உடைய தரித்திருந்தாலும் அவர் ராஜ கம்பீரத்துடன் இருந்ததால் அவரை மகாராஜாவாக எல்லோரும் கருதினார்கள். அதனால பாபா அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகரிடம் பனியில் எவ்வாறு சிவலிங்கம் உருவாகிறது அப்படின்னு கேட்டவுடன் அவரும் சரி பணிவுடன் அந்த குகையினுடைய கூரை பகுதியில் இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து அந்த சிவலிங்கம் உருவாகிறது என்று அதனுடைய ரகசியத்தை கூறிவிட்டார். பாருங்கள், பிரம்மா பாபா எப்படி கூர்மையா இருந்திருக்கிறார். ஹைதராபாத்தில் சத்சங்கத்திற்கு வருபவர்கள் அனைவரும் தன்னுடைய வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தார். அந்த அசுத்தமான உணவு வகைகளை உட்கொள்வதை நிறுத்திவிட்டார். அதாவது கோபம், சோம்பேறித்தனம், காமம், புகழ் தேடுவது இது போன்ற தன்னுடைய தீய குணங்களை அகற்றிவிட்டார். எதிர்காலத்தினுடைய 21 பிறவிகளுக்கான நற்பலனை இப்பொழுது ஏற்படுவதை இந்த ஞானத்தை அறிந்தவர் உணர்ந்திருந்தார். அதனால இந்த பிறவிக்காக பொருள் ஈட்டுவதை விட வரப்போகக்கூடிய 2500 வருடங்களுக்கான பலனை ஈட்டுவதே சால சிறந்தது ஆகும் அப்படின்னு சொன்னார். அதனால இதற்கு மிகுந்த பிரயத்தனம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இருக்கின்ற விகாரங்களை கலைந்தாலே போதும். அதாவது மனிதன் தேவனாவதற்கான இந்தைய இந்தைய எளிய வழியை பகவான் ஒருவர் தான் தர இயலும் அப்படின்னு நம்பினார் பிரம்மா பாபா. இது போல நம்முடைய தாதி நிர்மல் சாந்த் அவர்கள் இவ்வளவு நேரமாக தான் பெற்ற அனுபவம், பிரம்மா பாபாவிடம் சொந்த மகள் தான், லௌகிக மகள், எப்படி பலவிதமான இன்னல்களை அவர் அனுபவித்தார் பாருங்கள். லௌகிக மகளாக இருந்தபோது அன்பு வேற மாதிரி கிடைத்தது. எப்போ சிவபாபா வந்தாரோ அவருடைய அன்பு இனிமையாக பேசி ரொம்ப எதை கேட்டாலும் கொடுக்காமல் அவருக்கு வளர்த்து கல்கத்தாவில் ஒரு டைரக்டராக இருந்து ஒரு இயக்குனராக இருந்து நிறைய சேவை செய்து நிறைய சென்னைகள் இதுவரை இந்தியாவில் நிறைய இடத்துல அவர் சேவை செய்திருக்கின்றார் தாதி நிர்மல் சாந்த் அவர்கள். அன்னாருக்கு 15 மார்ச் 2013 சரீர விட்டார். இன்றைக்கு 13வது நினைவு தினம் அவருக்கு. அதற்காக அவருக்காக சிறப்பான வாழ்த்துக்களை தரலாம், ஆசீர்வாதங்கள் தரலாம். எவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார் பாருங்கள். தன்னுடைய குழந்தை கூட வந்து மற்றவர்கள் வளர்த்தார்கள். அதுபோல தியாகம் செய்தார் அவர், தாதி நிர்மல் சாந்த் அவர்கள். அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக நாளைக்கு வந்து இவரை பற்றி பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி அவர்கள் அந்த அலௌகிக அனுபவத்தினை பிரம்மா பாபாவுடன், சிவ பாபாவுடன், மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு விசேஷமான மகானாத்மா பற்றி பார்க்க போகின்றோம். நமக்கு நெருக்கமானவர். அவர் யார் என்றால் பிரம்மா குமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி. நிர்மல் சாந்தாஜி யார் அப்படின்றால் நம்ம யக்கினத்தினுடைய முக்கியமான தலைவர் யாரு? சிவபாபா. அதுக்கு பிறகு யாரு அப்படின்றால் பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுடைய லௌகீக மகள் தான் நிர்மல் சாந்தா. இவர் இப்ப இன்னைக்கு 13வது நினைவு நாள். 15 மார்ச் 2013 சரீர விட்டுட்டார். தாதி நிர்மல் சாந்த் அவர்கள். இவர் ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தினுடைய நிர்வாகியில் ஒருவராக இருந்தார். அதாவது கிழக்கு மண்டல சேவை கேந்திரத்தினுடைய பொறுப்பு நிர்வாகி ஆவார். இவர் எங்க சேவை செய்தார் அப்படின்றால் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த தலைமையகமான அந்த சேவை செய்தார், ஈஸ்வர சேவை. ஆனால் பிறகு அதை முடித்துவிட்டு அபுமலையில் இருக்கக்கூடிய பாண்டபால் அவர் சேவை செய்திருந்தார். நிர்மல் சாந்த் அவர்கள். இவரை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு விசேஷமான நாள். முழுமையாக அந்த விளக்கத்தோடு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவர் எப்படி வந்தார் இந்த யக்கியத்திற்கு அப்படின்று. ரொம்ப செல்லமாக இவர் மேல் பிரம்மா பாபா அன்பு வைத்திருப்பார். கடைசியில் அன்பாக இருந்து விலகி இருந்தார். அதனால்தான் பிரம்மா பாபாவை பற்றி அவர் குடும்பத்தினர்கள் கடைசியில சிவபாபா எப்படி அவர் உடம்புல வந்த பிறகு அவர்கள் என்ன நினைத்தார்கள் அப்படின்று நாம் பார்க்கலாம். அதாவது தான் செய்ய முடிவதையே பிறருக்கு சொல்ல பொருந்துமாக இருக்கும். அதாவது பிரம்மா பாபா சிவபாபாவிடமிருந்து ஆன்மீக ஆசை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் முழுமையாக. அதாவது சிவபாபாவுடைய